எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 66வது ஸ்தோத்திரம். 66வது ஸ்தோத்திரம்னா சக்ஷ சக்ஷ சங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரக விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்னசம் ஜெயக. இதான் அந்த 66வது ஸ்தோத்திரம். சக்ஷ சங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரக விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்னசஞ்சய. எப்படி சொல்லணும்னா, சங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரக விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்னசஞ்சய சொல்லும்போது சங்க சதானந்தோ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரக கணேஷ்னு வரக்கூடாது, கணேஷ் இச்சு வரணும். நந்திர் ஜோதிர் கணேஸ்வரக விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்னசஞ்சய. இதான் பாட்டு. இதான் நம்ம ஸ்தோத்திரம். இதுதான். இதில் அந்த கணேஸ்வரகன்னா அது இப்போ பிள்ளையார பிடிச்சோம். கணேஸ்வரகன்னா அது இருக்கிற கிரகங்களை குறிக்கும். அதனால தான் அந்த இடத்துல அது கணேஸ்வரகன்றதை சொல்லணும். இப்போ சக்ஷன்னா சார்னா தாமரை, அக்ஷம்னா கண்ணு தெரியும் உங்களுக்கு. சக்ஷன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மீனிங் தான். ஸ்வங்க இஸ்ன்றது இஸ் பிளஸ் அங்க அப்படி எடுத்துக்கணும். அது இஸ் ச சிறந்த ஸ்வங்கன்றது ச பிளஸ் இஸ் பிளஸ் அங்க அப்படி எடுத்துக்கணும். ஸ்வங்கன்றதுக்கு சான்னா சிறந்த, அங்கன்னா உறுப்புகள், சிறந்த உடல் உறுப்புகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சதானந்தோன்றதுக்கு சதா பிளஸ் ஆனந்தோ அப்படி எடுத்துக்கணும். சதான்னா எப்பவும், ஆனந்தான்னா நமக்கு தெரியும் மகிழ்ச்சின்றது. எப்போதும் மகிழ்ச்சியை கொடுப்பவன். மகிழ்ச்சியை கொடுக்கறதுன்றது வேற, ஆனந்தம்ன்றது நான் சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சின்றது எதிர பண்றது, ஆனந்தன்றது மனசுக்குள்ள விடுறது உங்களுக்கு. அதனாலதான் இந்த இடத்துல மகிழ்ச்சின்றதை ஆனந்தோன்னு சொல்லியிருக்காரு. ஆனந்தம்னா உங்களுக்கு பெருமாளை பார்க்கும்போது நீங்க மற்றவங்க மகிழ்றது இல்லை, நீங்க பெருமாளை பார்த்தோடனே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஊறுறது பார்த்தீங்களா, ஒரு நிறைவு, அதுதான் ஆனந்தம்ன்றது. அதான் சதானந்தம்னா எப்போதும் ஆனந்தத்தை கொடுப்பவர். நந்தீர்னா நிறைவு, மனமகிழ்ச்சியில் நிறைவை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். நந்தீர்னா நிறைவு, மனமகிழ்ச்சியில் நிறைவை கொடுப்பவன். நர்திர்னா நிறைவு. நந்திர்னு இந்த இடத்துல சொல்லும்போது கவிதை வழியில் ஸ்தோத்திர வழியில் வரும்போது நந்திர்னு மாறுது. நர்திர்னா நிறைவுன்னு அர்த்தம். ஜோதிர் கணேஸ்வரக, அதுதான் இந்த இடத்துல நான் சொன்னேன். கணே இச்சு பச்சைன்றது அந்த இச்சு நம்ம சொல்லணும். கணேஸ்வரகன்றது ஜோதிர்னா அதை எப்படி பிரிச்சுணும்? அந்த ஜோதிர் கணேஸ்வரகன்றத ஜோதி பிளஸ் கண பிளஸ் ஈஸ்வர அப்படி எடுத்துக்கணும். ஜோதினா சூரியன், கணன்னா கிரகங்கள். கணேசன் கிடையாது. இதுல கணம்ன்றது பூதகணங்களை சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல கணம்ன்றது கிரகங்கள். நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள். இன்னும் எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களுக்காக அதுக்கு வச்ச இது பேர் கணம்னா கிரகங்கள்னு பேர் தெரியல. ஈஸ்வரன்னா தலைவர். அதான் இந்த இடத்துல என்னன்னா, சூரியன் போன்ற பல அனைத்து கிரகங்களுக்கும் தலைவன் அப்படின்னு அர்த்தம் தான். நந்திர் ஜோதிர் கணேஸ்வரகர். விஜிதாத்மான்றது வி ஜெயித் ஆத்மா அப்படி எடுத்துக்கணும் நீங்க. வீனா வெற்றி, ஜெயினா ஜெயிக்கிறது, ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும். அதான் ஜீவாத்மாக்களின் மனதை அடக்கி ஜெயித்தவர்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதான் விஜிதாத்மா, ஜீவாத்மாக்களின் மனதை அடக்கி ஜெயித்தவர், ஜீவாத்மாக்களின் மனதை அடக்குவதில் வெற்றி கண்டவர் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. விஜிதாத்மான்றது வி ஜெயித் ஆத்மா. விதேயாத்மா அடுத்தது. முதல்ல மனசை அடிக்க ஜெயிச்சவர். இது விதேயாத்மான்னா அவிதேயம்னா அடிமைப்படுது. அவிதேயம்ன்றது அடிமையாகுது. விதேயம்னா யாருக்கும் அடிமைப்படாத இருக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது, யாருக்கும் அடிமைப்படாத இருத்தல்.
இதான் விதேயாத்மா, நான் யாருக்கும் அடிமைப்படாத பரமாத்மாவை திகழ்பவர். இது வந்து ஆதிசங்கரர் சொல்றது. இவர் என்ன சொல்றாரு, பராசரப்பட்டது. தேயம்னா பக்தி, விதேயம்னா பக்தி, பக்தியில வெற்றி கொள்ளுதல், வெற்றி பெறுதல். பக்தி பண்றதுனால வெற்றி பெறுதல். ஆத்மானா ஜீவாத்மா. இதுல என்ன சொல்றாருன்னா, பக்தியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கட்டுப்பட்டு இருப்பவர் அவிதேயம். அப்படி சொல்றாரு. விதேய ஆத்மான்றத, விதேயம்ன்றது கட்டுப்படாமல் இருக்கிறதுன்றது இல்லையா. ஆனா இவர் எப்படி சொல்றாரு, அப்படியே அதை மாத்தி சொல்றாரு. தேயம்ன்றது தனியா எடுத்துக்கிறார், விதேன்றது தனியா எடுத்துக்கிறார். வீணா வெற்றி, தேன்னா பக்தி, விதேன்னா பக்தியில் வெற்றி பெற்றார். அதுக்கடுத்து வந்து தேயம்ன்றா பக்தி, அது நம்ம விதேயம். தேயம்னா பக்தி, அதுல வெற்றி பெற்ற ஆத்மா. அந்த ஆத்மாக்களுக்கு இறைவன் வந்து அடிபணிஞ்சிருவாராம். அம்முனா கட்டுப்படுது. இதே ஆத்மா, ஆத்மா, உம்மா, அம்மா, அப்படி அப்படி அந்த மாதிரி சொல்றாரு. பக்தியில் பெற்ற ஜீவாத்மாக்களுக்கு கட்டுப்படுபவர்னு அர்த்தம். ஆத்மான்றதுக்கு அம்மான்றது சொல்ற. அடுத்தது சத்கீர்த்தி. சத்துனா சிறந்த, கீர்த்தி புகழ், சிறந்த புகழ். சத்கீர்த்தின்னா, கீர்த்தின்னா புகழ், சத்கீர்த்தினா சிறந்த புகழை உடையவன் சொன்னது. அடுத்தது சின்ன சம்சேக. சின்ன சம்சேகன்றது வந்து சின்னுன்னா தொடச்சி எடுக்குது, தொடச்சி எடுக்கிறதுக்கு பேரு சின்னு. அடியோட சுத்தமா அந்த அந்த வடுவே இல்லாத தொடச்சி எடுத்துறோமே, அதுக்கு பேர் தான் சின்னு. சம்சேகன்னா தெளிவான, நசம்சேகன்னா சந்தேகம். சம்சயம்னா தெளிவா இருக்குது, நசம்சயம்னா சந்தேகம். இப்ப சின்ன சம்சயம்ன்றத, சின்னன்றது தொடச்சி எடுக்கிறது, நசம்சயன்றது சந்தேகம். பக்தர்களின் சந்தேகத்தை துடைத்து அழித்து எடுப்பவர் அப்படிங்கிறதாக அர்த்தம் இந்த இடத்துல. அதான் சின்ன சம்சேகர். சின்ன சம்சேகர்ன்றது ஒரு சரி நல்ல பத்தாஸ் வார்த்தை. பக்தர்களின் சந்தேகத்தை துடைத்து எடுப்பவர்னு அர்த்தம். நேற்றுக்கு வந்து 620 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 66வது ஸ்தோத்திரத்துல 621 ஸ்வக்ஷ, 622 சங்க, 623 சதானந்தோ, 624 நந்திர், 625 ஜோதிர், 626 விதிதாத்மா, 627 விதேயாத்மா, 628 சத்கீர்த்தி, 629 சின்ன சம்சேகர். அப்ப 621லேருந்து 629 வரைக்கும் இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ 9 இது திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். 1000 திருநாமங்களை இன்னைக்கு 9 திருநாமங்களை பார்த்துருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 629 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.